கென்யாவின் நைரோபியிலிருந்து பாரிஸ் நோக்கி பயணித்த ஏர் பிரான்ஸ் விமானத்தில் சுவாச கோளாறு காரணமாக பச்சிளம் குழந்தையொன்று உயிரிழந்ததாக விமான நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. இந்த துயர சம்பவம் திங்கட்கிழமை அதிகாலை இடம்பெற்றுள்ளது. தீவிர இதய நோயால் பாதிக்கப்பட்டிருந்த அந்த குழந்தை மேல் சிகிச்சைக்காகவே பிரான்ஸ் நோக்கி அழைத்து வரப்பட்டதாக ஏர் பிரான்ஸ் தெரிவித்துள்ளது. விமான பயணத்தின் போது குழந்தையின் உடல்நிலை மோசமடைந்ததை அடுத்து விமான குழுவினர் உடனடியாக பாரிஸ் அவசர மருத்துவ சேவை கட்டுப்பாட்டு மையத்தை செயற்கைக்கோள் மூலம் தொடர்பு கொண்டு ஆலோசனைகளை பெற்றனர். இதன்போது அனைத்து சுகாதார நெறிமுறைகளும் முறையாக பின்பற்றப்பட்டதாக ஏர் பிரான்ஸ் செய்தி தொடர்பாளர் வலியுறுத்தியுள்ளார். விமானத்தில் இருந்த பயணிகளிடம் அவசர உதவி கோரப்பட்ட போது தற்செயலாக அந்த விமானத்தில் பயணித்த பல மருத்துவர்கள் முன்வந்து குழந்தையை காப்பாற்ற போராடினர். இருப்பினும் மருத்துவர்களின் தீவிர முயற்சியை பலனளிக்காமல் அந்த பச்சிளம் குழந்தை நடுவானிலேயே உயிரிழந்தது. குறிப்பிட்ட AF 115 விமானம் ஞாயிற்றுக்கிழமை இரவு நைரோபியிலிருந்து புறப்பட்டு திங்கட்கிழமை காலை 6:10 மணியளவில் பாரிஸ் சார்ல்ஸ் விமான நிலையத்தில் தரையிறங்கியது. குழந்தை ஒரு பராமரிப்பாளருடன் பயணித்ததாக தெரிவித்துள்ள விமான நிறுவனம் மேலதிக விவரங்களை வெளியிடவில்லை.